வணக்கம். வியாழக்கிழமை பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி, குரோதி வருஷம் தை மாதம் 24ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை, அதாவது கிருத்திகை. கிருத்திகை தை மாதத்தில் வரும் கிருத்திகை. இன்னைக்கு தை கிருத்திகை. திதி வளர்ப்பிறை நவமி. யோகம் நன்றாக இல்லை. துலா ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்னைக்கும் நாளைக்கும் துலா ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினம் முருகன் வழிபாடு செய்யும் நாள் தை கிருத்திகை. திருத்தணியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து வருவார்கள். தணிகை வேலனுக்கு இன்றைய தினம் கோலாகலமான சிறப்பு வழிபாடு நடைபெறும். தணிகை வேல் முருகப்பெருமான் தணிகை நாதனாக திருத்தணியிலே அருள்பாலிக்கிறார். தணிகை நாதன் என்று அங்கே முருகனுக்கு திருநாமம். தணிகை வேல், தணிகை நாதன், தணிகாச்சலம். நம்ம ஊரில் நிறைய பேர் அந்த பேர் வச்சுப்பாங்க, தணிகாச்சலம்னு. கூப்பிட்றதே தணிகா தணிகா அப்படிம்பாங்க. ஏன்னா தண்ணிகான்றான பார்த்தா தணிகா ஜலத்தை சுருக்கமாக தணிகா அப்படின்னு கூடுவாங்க. நம்ம ஊரில் நிறைய தணிகா இருக்காங்க. எல்லாம் அந்த முருகன் தொண்டை மண்டலம்னு சொல்லுவாங்க பழங்காலத்தில். அந்த தொண்டை மண்டலத்தில் 6 படை வீடுகளிலே முக்கியமானது திருத்தணி. ஏன்னா திருத்தணி தமிழ்நாட்டுக்கா ஆந்திராக்கான்னு ஒரு காலத்தில் பெரிய ஒரு வாதம் விவாதம் சண்டை சச்சரவெல்லாம் நடந்தது. சுதந்திரம் கிடைத்த பிறகு மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது அந்த மொழிவாரி மாநிலமாக தமிழ் பேசுபவர்கள் ஒரு தனி ஸ்டேட்டு, தெலுங்கு பேசுகிறவங்க தனி ஸ்டேட்டு, கன்னடம் பேசுகிறவங்களுக்கு தனி ஸ்டேட்டு, மலையாளம் பேசுகிறவங்களுக்கு தனி ஸ்டேட்னு பிரித்தாங்க. அவ்வாறு தனித்தனி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது தமிழ் பேசும் மாநிலமாகிய நமது தமிழ்நாட்டுக்குள்ளே திருத்தணி வர வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்தியவர் மாப்போசி, சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம். அவர் இல்லைன்னா திருத்தணி ஆந்திராவுக்கு போயிருக்கும். அவர் உண்ணாவிரதம் இருந்தார். திருத்தணியை நாங்கள் விடமாட்டோம், தணிகை நாதன் எங்களுக்கு சொந்தம், 6 படை வீடும் தமிழ்நாட்டில் தான் இருக்குங்கிற ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து காமிச்சார். தெற்கே குமரிமுனை, வடக்கே திருவேங்கடம், திருப்பதி வரைக்கும் தமிழ்நாடு. திருப்பதி தான் பாடுறான் தமிழ்நாட்டுக்கு பழைய ஹிஸ்ட்ரியில். தெற்கே குமரிமுனை, வடக்கே திருவேங்கடம். திருவேங்கடம்னா திருப்பதி. அவர் திருப்பதி வரைக்கும் வேணும்னு போராடினார். கடைசியில் திருத்தணி வரைக்கும் கொடுத்தாங்க. அப்போது மாப்போசியால் தான் நமக்கு திருத்தணி கிடச்சில்லன்னு அதுவும் ஆந்திரா பார்டருக்குள்ளே போயிருக்கும். திருத்தணியில் ரொம்ப முக்கியமான விசேஷம் எதுனா தை கிருத்திகை தான். திருத்தணி முருகன் எல்லா முருகனை விட ரொம்ப சாந்த ஸ்வரூபி. ஏன்னா அங்கே யுத்தம் நடந்தது, சூரனை வதம் பண்ணார். இங்கே இந்த சூரனை அசுரனை வதம் பண்ணார், இங்கே இது பண்ணார். முருகன் உடைய லீலைகள்லாம் ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் திருத்தணி முருகன் அமைதியாக இருப்பதற்காக இங்கே உட்காந்துருக்கார். சூரசம்ஹாரத்தன்னைக்கு எல்லா ஊர்லேயும் அந்த சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்த காட்சியை நினைவு கூர்ந்து அதை நடித்து காட்டுவார்கள். அதை ஒரு ட்ராமா மாதிரி எனாக்ட் பண்ணுவாங்க. சூரனை முருகன் வதம் செய்தது எப்படி அப்படிங்கிறத பற்றி. ஆனால் திருத்தணியில் மட்டும் அந்த சூரசம்ஹார காட்சி கிடையாது. ஏன்னா அவர் ரொம்ப அமைதியை விரும்புகின்ற முருகன், எப்போதும் அமைதியாக இருப்பார். அங்கே போனாலே நமக்கு மனசில் ஒரு அமைதி கிடைக்கும். அதனால்தான் அந்த திருத்தணி மலை அடிவாரத்தில் எங்களுடைய குரு பூஜை நடக்கும். தை அமாவாசைக்கு சூராச்செட்டி சத்திரம்னு பேர், அது ரொம்ப ஃபேமஸ். அது அங்கே தான் ரொம்ப வருஷமாக அது நடந்துகிட்ருக்கு. திருத்தணி முருகனுக்கும் குகானந்தநாதருக்கும் தொடர்பு உண்டு. குகானந்தநாதர் என்னும் ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் ஒரு அவதூதாள். எல்லோர் கண்ணிலும் அவ்வளவாக படமாட்டார். ஏதோ ஒதுக்குப்புறத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவருடைய சீடர் தான் சிதானந்தநாதர். சிதானந்தநாதர் என்பவர் கிரகஸ்தனாக இருந்து பிறகு ஆசிரமம் பெற்றவர். குகானந்தநாதர் அவர்கிட்ட கடைசியாக போகும்போது தை அமாவாசை அன்னைக்கு திருத்தணி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு, அங்கே பாரு, நான் உனக்கு அங்கே நான் தரிசனம் கொடுப்பேன், அங்கே நான் இருக்கேன், அங்கேருந்து நான் உன்னை காப்பாற்றிட்டுருக்கேன், நான் உங்களையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சிஷ்யர்களுக்கு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார். அதனால தான் தை அமாவாசை அன்னைக்கு திருத்தணியில் போய் குரு பூஜை பண்ணிகிட்ருக்கோம் குகானந்த மண்டலி சார்பாக. தை கிருத்திகை திருத்தணியிலே மிக சிறப்பான ஒரு விசேஷம். முருகன் வழிபாட்டிலே மிக முக்கியமானது தை கிருத்திகை. தை கிருத்திகை ஆடி கிருத்திகை இது ரெண்டும் மிக சிறப்பு வாய்ந்தது. வைகாசி விசாகம் முருகனுக்கு உகந்தது. ஐப்பசி சஷ்டி மகா கந்த சஷ்டி, மாதம் வருகின்ற சஷ்டியும் கிருத்திகையும் முருகன் வழிபாட்டிலே மிக முக்கியமானது. திதிகளிலே சஷ்டி, நட்சத்திரங்களிலே கிருத்திகை. 3வது நட்சத்திரம் 6வது திதி, இது ரெண்டுமே முருகனுக்கு உரியது. 3வது நட்சத்திரம்னா அஸ்வினி பரணி கார்த்திகை 3வது நட்சத்திரம். 6வது திதி அப்படின்னா சஷ்டி. எனவே இன்றைய தினம் தை கிருத்திகை முருகன் வழிபாடு செய்யும் நாள். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை.
நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சிறப்புகள் தை கிருத்திகை, கார்த்திகை விரதம், மாதாந்திர கிருத்திகை விரதம் இன்றையத்தான். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குருச்சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சுக்கிரன் ராகு. இனி ராசி பலன் பகுதியை பார்ப்போம். மேஷ ராசிக்கு இது மிக சிறப்பான நாள். 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே குருவும் சந்திரனும் இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். 2ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம். மேஷத்துக்கு 2ஆம் இடம் ரிஷபம். ரிஷபத்துக்கு வரும்போது சந்திரன் உச்சமாகும். அதுவும் குருவோடு சேர்ந்து சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறது. உங்கள் ராசிக்கு, மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருச்சந்திரன், 2ஆம் இடம் என்னும் வாக்குஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. எனவே செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வ நிலை உயரும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஏதாவது நடக்கும், ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வரப்போகுது. உங்கள் வீட்டில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நற்செய்தி எதுவோ அது வரும். உங்கள் குடும்பத்தில் இப்போ என்ன நல்ல விஷயம் அடுத்து நடக்கணுமோ அது நடக்கும். எனவே இது ஒரு நல்ல நேரம். வியாபாரிகளுக்கெல்லாம் பெரிய வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சுய தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழிலிலே வெகு சிறப்பாக வெற்றி காண்பார்கள். புகழ் கிடைக்கும். நீங்கள் எதை செய்தாலும் மற்றவர்கள் அதை பார்த்து கைத்தட்டுவார்கள். அவ்வளோ நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு எல்லாரும் புகழ்வார்கள். புகழ் மழையிலே நனைய போகிறீர்கள். தலகணம் வந்துடாமல் பார்த்துங்க. தலகணம் வந்துடக்கூடாது. புகழ்ச்சி வரும்போது நிறைய பேருக்கு தலகணம் வந்துடும். நம்மளை விட்டால் இந்த ஃபீல்டில் ஆளே இல்லைம்மா, அந்த மாதிரி வந்துடக்கூடாது. ஜாகிரதையாக பார்த்துங்க. ஏன்னா பெரிய புகழ் கிடைக்க போகிறது. புகழேணியின் உச்சிக்கு செல்ல போகிறீர்கள் மேஷராசி அன்பர்களே. ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம், 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம். இது மிகப்பெரிய யோகம். எனவே மிகப்பெரிய புகழ் கிடைக்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் யோகம். ராசியிலே சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதால் யோகம். 2 கிரகங்கள் உச்சமடைந்திருக்கின்றன. ஒன்று ராசி அதிபதி, மற்றொன்று 3 குடைவன். 7 குடைவன் 2ஆம் இடத்திலே இருக்கிறது. அது உச்சமடையவில்லை. ஆனால் பெரும்பாலான கிரகங்கள் ரிஷபராசிக்கு நன்மை செய்யும் நிலையிலே அமைந்திருப்பது ஒரு சிறப்பான யோகம். நிறைய கிரகம் நல்ல பண்ணுது வெவ்வேறு விதங்களிலே. உதாரணமாக 10ஆம் இடத்திலே பார்த்தால் சனியும் புதனும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. 5 குடைவனும் 10 குடைவனும் 10ஆம் இடத்திலே இணைந்திருப்பதால் பதவிகள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், பெரிய பதவிகள்லாம் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், புகழ் கிடைக்கும். உங்கள் அலுவலகத்திலே பெரிய பதவி உயர்வு உங்களுக்கு வழங்குவார்கள். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எடுத்த காரியம் அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடிய சாதனையாளராக நீங்கள் திகழ்வீர்கள். எனவே அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் இது ஒரு மிக மிக அற்புதமான நாள். ராசி அதிபதியும் 9 குடைவனும் 9ஆம் இடத்தில் ஒன்றாக இணைந்து விட்டன. ராசி அதிபதி புதன், 9 குடைவன் 9th லார்ட் சனி. இந்த சனியும் புதனும் ஒன்றா சேர்ந்தால் மிதுனத்துக்கு யோகம். சில கிரகங்கள் சேர்ந்தால் சில ராசிக்கு நல்லது பண்ணும், எல்லா ராசிக்கும் நல்லது பண்ணாது. சில கிரகங்கள் சேர்ந்தால் சில ராசிக்கு நன்மை. அந்த விதத்தில் மிதுன ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ராசி அதிபதி புதன் 9 குடைவனோடு இணைந்திருக்கிறது. அதுவும் 9ஆம் இடத்திலேயே போய் இணைந்திருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய யோகம். இதனால் என்ன நன்மை அப்படின்னா, குடும்பம் அமைதியாக இருக்கும், பண பரிவர்த்தனைகள் சீராக நடைபெறும், வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதார வளர்ச்சி கணிசமாக இருக்கும். 2 குடைவன் 12ஆம் இடத்திலே உச்சமடைந்து தனகாரகனோடு இணைந்திருக்கிறது. தனஸ்தானாதிபதி தனகாரகன் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. எனவே பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். நினைத்த நேரத்திலே பணத்தை ரொட்டேஷன் பண்ண முடியும். உங்களால் பணம் புரட்ட முடியும். உங்களுக்கு அவ்வளோ ஒரு பணம் கிடைக்கிற யோகம் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. வரவேண்டிய பணம் எல்லாம் வந்துவிடும். வியாபாரம் நன்றாக நடைபெறும். வியாபாரத்தை நன்கு விரிவுபடுத்தலாம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற நேரம். மிதுன ராசிக்காரர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம், புதிய தொழில் துவங்கலாம், தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும், குடும்பம் அமைதியாக இருக்கும், ஆரோக்கியம் சீராக இருக்கும், அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய தினம்
மிக மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும். 11ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை என்பது பெரிய யோகம். குருச்சந்திரன் சேர்ந்தாலே யோகம், அதிலும் 11ஆம் இடத்தில் சேர்ந்ததுங்கிறது பெரிய யோகம். 11ஆம் இடத்திலே ராசிநாதனாகிய சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறது. கடக ராசிக்கு அதிபதியான சந்திரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே உச்சமடைந்து குருவோடு இணைந்து இருக்கிறது. பெரிய யோகம், ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டுமல்ல, 11 குடைவன் 9ஆம் இடத்தில் உச்சம், வீடு கொடுத்தவனும் உச்சம். ராசி அதிபதி எங்கு உச்சமோ அந்த இடத்திற்கு அதிபதியான கிரகமும் உச்சம். நல்லா கவனிங்க, கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும், கொஞ்சம் அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணினா புரியும். சந்திரன் உங்கள் ராசி அதிபதி, அது 11ஆம் இடத்தில் உச்சம். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா இந்த ஸ்டேட்மெண்ட்டு? உங்கள் ராசி அதிபதி சந்திரன் 11ஆம் இடத்தில் உச்சம். சரி, 11ஆம் வீட்டிற்கு அதிபதி யார்? சுக்கிரன். அது என்ன பண்ணுது? அது 9இல் உச்சம். இப்போ ராசி அதிபதி உச்சம், ராசி அதிபதிக்கு 11ஆம் இடத்தை கொடுத்த அந்த வீட்டின் அதிபதியான சுக்கிரன் உச்சம், அந்த வீட்டிற்கு அதிபதியான குரு பரிவர்த்தனை. இப்படி எல்லா கிரகமும் நல்லா இருக்குங்க, ஓகோன்னு இருக்குது. அப்போ நீங்கள் ஏதோ பெரிய லெவலில் சாதிக்கணும்னு அர்த்தம். நல்லா இருக்கிற நேரத்தில் தான் ஒரு மனிதன் சாதிப்பான். இப்போ உங்களுக்கு கிரகங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது, எனவே நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள், தொழிலில் சாதனை புரிவீர்கள், பொருளாதார வளர்ச்சி அமோகமாக இருக்கும், மிகப்பெரிய வளர்ச்சி பொருளாதாரத்தில். பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் வாங்குவீங்க, பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் ரொட்டேஷன் பண்ணுவீங்க. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, இவ்வளவு சைபர்னே தெரியாது, இப்போ தான் எண்ணுவீங்க. பெரிய அமௌண்ட்டு, பெரிய வருமானம், செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய நல்ல நேரம். எனவே அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் உழைத்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள், நன்மைகள் நடைபெறக்கூடிய மிக அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. குடும்ப வாழ்க்கை கற்கண்டாய் தித்திக்கும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள ஒற்றுமை, நெருக்கம், பாசம், அன்பு, அன்னோன்யம் அப்பப்பா ரதியும் மன்மதனும் போல இணைபிரியாத தம்பதிகளாக நீங்கள் வாழ்வீர்கள். காமதேவாய வித்மகே பத்மஹஸ்தாய திமகி தன்னோ அனங்க பிரச்சோதயாத் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரதி மன்மதன் போல நீங்கள் இணக்கமாக இருப்பீர்கள். எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. இந்த ராசியிலே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரம் கொடிகட்டி பறக்கும். 10 குடைவன் 8ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் பங்கேற்கக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். உங்களை அழைப்பார்கள், சுப நிகழ்ச்சிகளுக்கு பத்திரிகை வரும், கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள். வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். கன்னி ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் நடக்க போகுது. கல்யாண வயதில் உள்ள கன்னி ராசியினருக்கு கல்யாணம் நடக்கும். வேலை தேடி கொண்டிருக்கும் கன்னி ராசியினருக்கு வேலை கிடைக்கும். மேல் படிப்பு படிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான அட்மிஷன் கிடைக்கும். ஃபீஸ் கட்டுவதற்கு பண வசதியும் கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். துலா ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம், அமைதியாக இருங்கள். ரொம்ப பேசக்கூடாது. யாராவது வேணும்னே உங்களை வம்புக்கு இருக்கிற மாதிரி பேசுவாங்க, இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவரை திட்டுவாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கோவம் வரும்ன்ட்டு. நீங்கள் என்ன பண்ணால் அவங்கள அது காலையிலே விழா மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். அது எப்படி சார் முடியும் அப்படின்னா பழகிக்கணும், வேறு வழியே இல்லை. நம்மளை வேணும்னே நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காக நம்மளை ஏதாவது கிளறி விட்டு நம்மளை வேடிக்கை பார்க்கணும். நம்ம எதாவது கத்த விட்டு வேடிக்கை பார்க்கணுன்ட்டு என்ன பண்ணுவாங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள பற்றி நம்மள்கிட்ட ஏதாவது கெடுதலாக சொல்லுவாங்க, தப்பாக சொல்லுவாங்க பிடிச்சவங்கள பற்றி. அப்போ என்ன ஆகும், நம்ம கோவம் நம்ம கத்துவோம். நம்ம கத்த விடணுங்கிறதுக்காக தான் அவங்களோட இன்டென்ஷன். நம்ம என்ன பண்ணால் சைலண்ட்டாக இருந்துட்டோன்னா அவங்க தோற்று போயிடுவாங்க. ரொம்ப அதுக்கு ஆனால் பயங்கரமான அழுத்தம் வேணும். அவங்க என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கணும். ஒன்றுமே ரியாக்ஷனே கொடுக்கக்கூடாது, சந்தோஷமும் படக்கூடாது, கோவப்படவும் கூடாது, அப்படியான்னு கேட்கக்கூடாது, ஒன்றுமே கூடாது. இப்படியே உட்காந்துக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் பொறுமையாக இருப்பது எப்படி, கோபப்படாமல் இருப்பது எப்படி, கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி அதெல்லாம் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கணும். ட்ரைனிங் எடுத்தால் தான் நம்மளால் இந்த சொசைட்டியில் வாழ முடியும், இல்லைன்னா கஷ்டம். ஒரு வழி பண்ணிடுறேன். அதனால் நீங்கள் இன்றைக்கி அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுங்கள். கோபப்படாமல் இருப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி ட்ரை பண்ணுங்கள். ஒருத்தர் கிராமத்தில் ஒரு பெரிய விருந்து, வீட்டில்
எல்லோரும் வராங்க, எல்லாம் ஒருத்தராக வராங்க. வாங்க நீங்கள் வாங்க வாங்க வாங்கன்னு ஒருத்தராக உள்ளே கூப்பிட்றாரு. எல்லாம் போகிறாங்க. சாப்பிட்டு போங்கன்றார். ஒருத்தர் கேட்குறாரு, என்ன இன்றைக்கி தடபடல் விருந்து உங்கள் வீட்டில், என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை நான் கோவத்தை விட்டுட்டேன், காசிக்கு போயிட்டு வந்தேன், கோவத்தை விட்டுட்டேன், அதுக்காக எல்லாருக்கும் விருந்து கொடுக்குறேன், வாங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னா. சரி சாப்பிட்றேன்னு போகிறேன். அடுத்த ஒருத்தர் வந்தார். அவர் அதே கேள்வி கேட்டார், என்ன இன்றைக்கி உங்கள் வீட்டில் விருந்து அப்படின்னு. அது நான் ரொம்ப கோவப்படுவேன்ல, இப்போ கோவத்தை விட்டுட்டேன், அதுக்காக விருந்து கொடுக்குறேன், போய் சாப்பிடுங்க. டோன் கொஞ்சம் ஏறுது அப்படி லேசாக. மூணாவது இன்னொரு ஆசாமி வர்றார். என்ன சார் உங்கள் வீட்டில் ஒரே கலகலன்னு ஒரே கூட்டமாக இருக்குது, என்ன சமாச்சாரம் அப்படின்னா. நானே கோபத்தை விட்டுட்டேன், அதுக்காக விருந்து கொடுக்குறேன், போய் சாப்பிடுங்க அப்படின்றார். அங்கே இன்னும் கொஞ்சம் கோபம் வந்துடுறது. அதுக்கு அடுத்த ஆள் வர்றாரு. வந்தவுடனே என்ன சார் கூட்டமாக இருக்குது, ஏதோ சாப்பாடெல்லாம் விருந்து நடக்குது போல் இருக்கே, என்ன விஷயம் இன்றைக்கி அப்படின்னா. நான் கோவத்தை விட்டுட்டேன்டா அப்படின்னு கையை வாங்கிட்டாரா அடுத்த ஆள்கிட்ட. கோவத்தை விட்டுட்டேங்கிட்டதை சொல்லும்போது நாலாவது ஆள்கிட்ட சொல்லும்போது கோவம் வந்துருச்சு. நான் கோவத்தை விட்டேன்டா அப்படின்னாராம். அந்த மாதிரி கோவத்தை விடுறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க, அது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கோவத்தை விட்டுறலாம், கவலைப்படாதீங்க. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் யோகமான நாள், அதிர்ஷ்டமான நாள், மிகச்சிறப்பான நாள். ஓஹோன்னு 5 குடைவன் 9 குடைவன் 7 சேர்க்கை, பெரிய யோகம். 5ஆம் இடம் ஒரு திரிகோணம், 9ஆம் இடம் மற்றொரு திரிகோணம். இந்த 5 குடைவனும் 9 குடைவனும் 7ஆம் இடத்துல வந்து ஒன்றா சேர்ந்து அதில் சந்திரன் உச்சம் வேறு ஆகி குருவும் சந்திரனும் ராசியை பார்க்குது. கஜகேசரி யோகம், குருச்சந்திர யோகம், பெரிய பெரிய யோகம்லாம் ஏற்பட்டு விருச்சிக ராசிக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. மிகப்பெரிய அதிர்ஷ்டம். உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணும் கடவுள் கொடுக்க போகிறார், அந்த கிரகம் சொல்லுது. அதை உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கடவுள் கொடுக்க போகிறாருன்னு கிரகம் சொல்லுது. கிரகம் வந்து நமக்கு இண்டிகேஷன் கொடுக்கும். இங்கே வரும்போது இது நடக்கும்னா அங்கே வரும்போது நடக்கும். ஆனால் நடத்துறது யார்? நமக்கு மேலே இருக்கார் ஒருத்தர், அவர் தான் ஊப்பர்வாலா. அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். ஊப்பர்வாலா சப் தேக்கிங்க, எல்லாம் மேலே இருக்கார், அவன் பார்த்துப்பான். ஆனால் கிரகங்கள் அதை நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இந்த கிரகங்கள் நமக்கு இப்போ என்ன சொல்லுது, விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி தேதிக்கு கிரகம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை எல்லாத்தையும் கடவுள் கொடுக்க போகிறார், எல்லாவற்றையும் கடவுள் கொடுக்க போகிறார் என்னும் ஒரு அற்புதமான ஒரு நல்ல தகவலை, ஒரு சமிக்ஞை ஒன்று உங்களுக்கு இறைவன் அனுப்புகிறார். இந்த கிரகங்கள் மூலமாக ஒரு சிக்னல் கொடுக்குறார் கடவுள். உனக்கு நல்ல டைம் வந்துருச்சுன்றார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணப்போ அதுக்குன்னா, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எதாவது வரும், அற்புதமான சந்தர்ப்பம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவ விடாமல் கெட்டியாக பிடிச்சிக்கணும். இப்போ எது கிடைச்சாலும் உங்களுக்கு நல்லது தான். அது வேலையில் மாற்றம் பண்ணுறாங்களா, ஏதோ நன்மைக்கு தான் நடக்குது, சரி ஏற்றுங்க. வெளியூருக்கு மாற்றல் ஆகுதா, அதுவும் நல்லது தான். இந்த மாதிரி எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான், எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். எல்லாமே நல்லதாக நடக்கும். எது நடந்தாலும் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் இறைவன் உங்களுக்கு இப்பொழுது அனுப்புகின்ற அந்த சமிக்ஞை, சிக்னல், கோட்வேர்டு. எனவே நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. குரு சுக்கிர பரிவர்த்தனையும் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. குரு சுக்கிரால் பரிவர்த்தனையானால் அது ஒரு விதத்திலே உங்களுக்கு நன்மை செய்யும். அந்த நன்மை மட்டும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தீமை செய்யாமல் இருக்கும் சுக்கிரன் என்பதுதான் நன்மை. தீமை செய்யும், ஆனால் இப்போ செய்யாது. ஏன்னா பரிவர்த்தனையினால். பரிவர்த்தனையான கிரகம் அவ்வளவா தீமை செய்யாது, அதனால் தப்பிச்சிட்டிங்க. எனவே இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்று சொல்லலாம். அதில் எந்த தவறும் இல்லை. வியாபாரம் நன்றாக நடைபெற்று கொண்டிருக்கும். பண பரிவர்த்தனைகள் சிறப்பாக நடைபெறும். பணம் வருவதும் போவதும் சற்று அதிகமாக இருக்கும். வழக்கத்தை விட அதிக பணம் வரும், வழக்கத்தை விட அதிக செலவும் ஆகும். ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் மானிட்டர் பண்ணணும். ஏதோ வருதான் ஏதோ போதும் அப்படி இருக்கக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் உங்களுடைய நாலெட்ஜுக்கு உட்பட்டு தான் வரணும். வித்தவுட் யுவர் நாலெட்ஜ் எதுவுமே நடக்கக்கூடாது. பண பரிவர்த்தனைகள் அதை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க வியாபாரத்தை. மகர ராசிக்கு இது ஒரு மகத்தான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகர ராசியிலே இப்பொழுது சூரியன் மட்டும்தான் இருக்கிறது. அஷ்டமாதிபதி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் குரு பார்க்கிறது. குரு பார்ப்பதால் அந்த அஷ்டமாதிபதி ஒன்றும் தீமை செய்யாது. அஷ்டமாதிபதி தீமை செய்யுமே, குரு பார்க்கறது, அதனால் ஒன்றும் பெருசாக தீமை பண்ணாது.
எட்டுக்குடையவன் ராசியிலே இருப்பதால் குரு பார்வை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். 2ஆம் இடத்திலே பாக்யாதிபதியும் 2குடையவனும் ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு யோகம். ராசிக்கும் 2க்கும் அதிபதியான சனி 2ஆம் இடத்திலே புதனோடு இணைந்திருப்பதால் பண வரவு திருப்திகரமாக இருக்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியரெல்லாம் கல்வியிலே அதிக ஆர்வம் காட்டுவார்கள். கல்வி ஆர்வம் அதிகரிக்கும். கல்வியிலே அறிவுத்திறன் மேம்படும். எனவே இது ஒரு நல்ல நாள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். திருமண வாய்ப்பு அருகில் வரும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் திருமண வயதில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து திருமண தேதி முடிவு செய்யப்படும். எனவே இது ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரம். அலுவலக பணிகளை அழகாக செய்து முடிப்பீர்கள். 5குடையவன் ராசியிலே ராசி அதிபதியோடு இணைந்திருப்பது ஒரு யோகம். 10குடையவன் 5ஆம் இடத்திலே, 5குடையவன் ராசியிலே. கும்பத்திற்கு 5குடையவன் யார்? புதன். புதன் இப்போ ராசியில் இருக்குது. சனி புதன் சேர்க்கை கும்பத்திலே. எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கும்பராசிக்கு இன்றைய நாள் விளங்கும் என்பதில் சிறிதும் ஐயப்பாடில்லை. பணம் நிறைய வரும். பணம் வந்துன்னா சேர்த்து வைங்க, சம்பாதிங்க. ஃப்யூச்சருக்கு எல்லாமே யூஸ் ஆகும். பணம் நிறைய சேர்க்கணும். பணம் கிடைத்தால் அதை சேமித்து வையுங்கள். அது பிற்காலத்திலே உங்களுக்கு பயன் தரும். நீங்களும் மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே உதவி செய்தே பழக்கப்பட்டவர்கள். அதனால் உங்களுக்கு பணம் எவ்வளோ இருந்தாலும் அதுக்கெல்லாம் செலவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றல் செல்வம் நயனுடையார் கண்படின். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றல் செல்வம் நயனுடையார் கண்படின். எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பெரிய மாமரம் ஊருக்கு நடுவில், ஒரு கிராமத்துக்கு நடுவில் பெரிய மாமரம் வளர்ந்து நிறைய காய் பழம் மாம்பழங்களை எல்லாம் காய்ச்சி தொங்கினா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, போகிறவரெல்லாம் ஆளுக்கு 2 பறிச்சுன்னு போனால் அது பொது இடத்துல இருக்கிற மரம். யாரும் ஏன் மரம்னு சொல்லி அதுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, போகிறவரெல்லாம் அந்த கிராமத்தில் இருக்க எல்லோரும் வேணுங்கிறப்ப மாம்பழத்தை வாங்கி பறிப்பாங்களாம், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த கிராமத்தில் எல்லாருக்கும் அந்த ஒரு மரம் மாம்பழம் கொடுக்குமா, அவ்வளோ பெரிய மரமாக அது. அதை போல் ஒரு நல்லவரிடம் செல்வம் சேர்ந்தால் அது எல்லோருக்கும் பயன்படும் அப்படிங்கிறார் வள்ளுவர். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றல் செல்வம் நயனுடையார் கண்படின். அப்படி ஒரு பணம் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. அந்த பணத்தை நீங்கள் எல்லோருக்கும் கொடுத்து உதவி செய்ய போகிறீர்கள். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 11ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. 11ஆம் இடத்து சூரியன் உங்களது தடைகளை விலக்கும். வியாபாரம் நன்றாக நடைபெறும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். எனினும் 2 விஷயங்கள் நான் சொன்னது மறந்துடாதீங்க. ஒன்று, உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்கான்னு பார்த்துங்க, செக் பண்ணிக்கோங்க, அதை பத்திரமா பார்த்துங்க ஆரோக்கியத்தை. இன்னொன்று, பெரிய தொகை புதிய முதலீடு போன்றவற்றில் கவனம் தேவை. புதிதாக யாரையும் நம்பி பணத்தை கொடுக்க வேண்டாம். புதுசாக யாரையும் பார்ட்னர்ஸாக சேர்த்துக்க வேண்டாம். பெரிய அமௌண்ட்டை கொண்டு போய் எதிலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு பண்ணி ஏமாந்துடாதீங்க. போலி நபர்களிடம் ஏமாந்து விடாதீர்கள். சைபர் கிரைம் ஆசாமிகளிடம் போய் ஏமாந்துடாதீங்க. அதனால் பணத்தை பத்திரப்படுத்துங்கள். ஆரோக்கியத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. நாளைய விசேஷங்கள். நாளைக்கு தைவள்ளி அம்பிகை வழிபாடு செய்யும் நாள். வாடிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.